ஆபகுக்கு 1:13 வாசிங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நீ நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அந்த தீர்க்கதரிசிகளும் அதை தான் சொல்கிறாங்க. தேவனிடத்தில் தீமையே இல்லை, அவர் வந்து தீமையை பார்க்கக்கூடாத ஒரு சுத்த கண்ணனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அநியாயத்தை அவர் வந்து நோக்கி பார்த்துட்டு இருக்க மாட்டார். நமக்கு அநியாயம் வரணும்னு சொல்லிட்டு தேவன் வந்து விரும்பவும் மாட்டார் என்பதை குறித்து தான் நம்ம இதில் வந்து பார்க்க முடியும். அன்புள்ள நியாயமுள்ள தேவன் முற்றிலும் நீதி உள்ளவராகவும் நல்லவராகவும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை வந்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். இன்னுமாக பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அன்புள்ள நியாயமுள்ள நீதி உள்ள தேவன் வந்து அவருடைய குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய குணம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குணம் மாறுமா? மாறாது அப்படின்னு சொல்கிறோம். யாக்கோபு 1:17 என்ன சொல்லுது அப்படின்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. அப்போனா அவர் வந்து அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அவர் வந்து கொடுக்கணும்னு நினைச்சிற எல்லா ஆசீர்வாதத்தையுமே அவர் கொடுக்கிறதற்கு சித்தம் உள்ளவராகவே தான் இருக்கிறாரு. அவருடைய குணம் எப்படி நம்மள்கிட்ட வெளிப்படுத்துகிறாருன்னா, அவர் வந்து மாறாத குணமுடையவராகவே நம்மள்கிட்ட இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், மல்கியா 3:6 என்ன சொல்லுதுன்னா, இதில் என்ன சொல்லுதுன்னா, நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் கர்த்தர், அவர் மாறாதவராக இருக்கிறதுனால இந்த நன்மையான அவர் வந்து மாற மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி உலக பிரகாரம் மக்கள் எல்லாருமே இன்றைக்கி நம்மளும் சில நேரங்களில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்த பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் தேவன் மாற மாட்டார், அப்படியே தான் இருப்பார். அப்படியா? இல்லை, தேவன் நமக்கு என்ன காரியம் நம்ம செய்யணுன்ட்டு நமக்கு அறிவித்திருக்கிறாரு. அந்த நன்மையான காரியங்களே நம்ம செய்கிற நேரத்தில் அவர் வந்து மாற மாட்டார். அதுக்கு அடுத்த வசனம் 7வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை நம்ம விலகி போய் இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட போகும்போது, தேவனிடத்தில் நம்ம சேரும்போது அவருடைய குணம் மாறாததாக, நம்ம நேசிக்கிற ஒரு குணமாக அவருடைய குணம் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் வந்து பார்க்க முடியும். இன்னும் தேவனுடைய குணம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து பொய் உரையாத தேவன். அவர் வந்து பொய் சொல்லவே மாட்டார். இன்றைக்கி நம்ம ஏதாவது காரியத்துக்கு பொய் சொல்கிறோமா? ஆமாவா? அப்படின்னா ஓய்வு நாள் கற்பனையே ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்கிற நம்ம வந்து பொய்யை பேசக்கூடாதுங்கிறதும் என்னது? கற்பனையில் ஒன்று. இந்த கற்பனையும் 10 கற்பனையில் ஒன்று தான். அதையும் வந்து நம்ம கடைபிடிக்கிறவங்களாக இருக்கணும். தேவன் வந்து பொய் உரையாத தேவன். அதே மாதிரி தான் நம்மளும் அந்த நியாயத்தை, அந்த தேவன் செய்கிற மாதிரி அதே காரியத்தை நம்மளும் செய்யணுன்ட்டு தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம வந்து 2 தீமோத்தேயு 2:13 என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருப்பார், நம்மை தான் மறுதளிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சில காரியங்களை சொல்லிட்டு செய்வோன்னு சொல்லுவோம், ஆனால் அந்த காரியத்தை சில நேரத்தில் செய்யாதவங்களா மாறி போயிடுவோம். ஆனால் தேவன் வந்து அப்படி இல்லை. ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னால் செய்வார், செய்ய மாட்டேங்கிற காரியத்தை செய்ய மாட்டார். இப்படி இருந்தாலும் சில நேரங்களில் ஏன் சில காரியத்தை வந்து அவர் மாற்றுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். போன வார பாடத்தில் கூட நம்ம படிச்சிருந்தோம். எந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டு செய்யலை? யோனா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை வந்து பிரசங்கம் பண்ணினார். அந்த நேரத்தில் அவர் மனஸ்தாபப்பட்டு அவங்களுக்கு செய்வேன்னு சொன்ன தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். எப்போ அவங்களுக்கு அந்த மனஸ்தாபப்பட்டு அவங்கள வந்து அவர் வந்து அழிக்க மாட்டேன்னு சொன்னார், அவங்க வந்து மனம் திரும்பினாங்க. அவங்க மனம் மாறி தேவனிடத்தில் வந்து அவங்க வந்து ஒப்புரவான நேரத்தில் தேவனை சார்ந்து அவங்களை உபவாசித்து தேவனோட நெருங்கி வந்த நேரத்தில் அவங்களுக்கு செய்யணும்னு சொன்ன தீங்கை குறித்து தேவன் மனஸ்தாபப்பட்டு அவங்களுக்கு அந்த தீங்கை செய்யாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா, அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. யாத்ராமம் 32:14 நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை யார் வழிநடத்திட்டு வந்தா? தேவன் வந்து மோசையின் மூலமாக வழிநடத்திட்டு வந்தார். வழிநடத்தி வந்த நேரத்தில் அவங்க எப்பயுமே மோசை சொன்னது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்தாங்களா?
இல்லை. சில நேரங்களில் வந்து சில காரியங்கள் தேவையில்லாத காரியங்களையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்களாகவும் சில நேரங்களில் தேவன்கிட்ட போயிருக்காங்க. மோசே வந்து அவர்களை வந்து தேவனிடத்தில் வழிநடத்தி அவங்களுக்காக கெஞ்சினார்ல. இந்த வசனம் 32:14 வாசிங்க. இதில் என்னன்னா தேவன் வந்து அவங்க மேலே பரிதாபப்படுறாரு. எதனால் அப்படின்னா அவங்க வந்து அவர் வந்து கற்பனையை வாங்குறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு தாமதித்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவருடைய பழைய மூட நம்பிக்கைக்கு அவங்க திரும்பிட்டாங்க. என்ன செய்தாங்க, இங்கே அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே இவங்க ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, பொன் கண்டுக்குட்டி ஒன்றை வந்து அவங்க செய்து அதை வந்து தொழுது கொள்றதுக்கு அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்க ஏற்கனவே அந்த மூட நம்பிக்கையான காரியத்தை தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அதை அவங்க வந்து மறுபடியும் செஞ்சாங்க. அதை செய்கிறதற்கு ஜனங்கள் எல்லாருமே தங்கள்கிட்ட இருந்த எல்லாவற்றையுமே கொடுத்து அதை வந்து அவங்க செய்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகினாங்க. அந்த நேரத்தில் அதை மோசே பார்க்கும் பொழுது மோசேக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்ப வருத்தப்பட்டு அவர் உடனே என்ன செய்கிறாரு, அந்த ஜனங்களுக்காக வந்து அவர் வந்து தேவனிட்ட வந்து கெஞ்சுறாரு. கெஞ்சி இந்த காரியத்திலிருந்து அவர்களை வந்து விடுவிக்கிறதுக்காக கேட்குறாரு. மோசே என்ன, தேவன் என்ன சொல்கிறாரு, நான் இவங்களை வந்து அழிக்க போகிறேன், இவங்க பேரை வந்து அந்த அழிக்க போகிறேன்னு சொன்ன நேரத்தில் நீர் அதை விட என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மிகவும் மன வருத்தத்தோடு அவர் வந்து தேவன்கிட்ட வந்து கெஞ்சுறாரு. அப்போ அந்த நேரத்தில் தேவன் என்ன செய்கிறாரு, மனம் மாறுறாரு. இது ஒரு நன்மையான காரியம் தானே. தேவன் நியாயத்தை செய்கிற தேவன், இது வந்து நியாயமாக தான் செஞ்சுருக்கிறாரு. நம்ம மனம் திரும்பி மனம் மாறி தேவன்கிட்ட போகும் நேரத்தில் வந்து அவர் வந்து நமக்கு செய்வேன்னு சொன்ன தீங்கி குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் எரேமியா 18:4-10 வரைக்கும் வாசிப்போம். இதுலேயே அடுத்தது 7வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா 6வது வசனத்தில் பார்த்தோம்னா, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒருவேளை தீங்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த தீங்கை விட்டு நம்ம திரும்பணும். இன்றைக்கி நம்ம வந்து நியாயத்தை தேவன் விரும்புகிறார், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். நம்ம ஒருவேளை நியாயம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்திருக்கிறோம். அந்த நியாயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். ஒருவேளை அந்த நியாயத்தை நம்ம செய்யாதவர்களாக இருந்தால் நம்ம வந்து அதை தெரிந்து கொண்டதிலிருந்து நம்ம அந்த நியாயத்தை செய்கிறவர்களாக இருந்தால் நமக்கு தேவன் செய்வேன், அதனால் வந்து வர்ற தீங்கு வந்து செய்யாமல் நம்முடைய மனமாற்றத்தை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அன்புள்ள நீதியுள்ள நியாயம் செய்கிற நல்லவராக இருக்கிற மாறாத தேவன் வந்து அவருடைய குணம் வந்து மாறுகிறதா அப்படின்னு கேட்டால் மாறாதது தான். நம்ம வந்து மனமாற்றம் வரும் பொழுது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்னுமாக அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தேவன் வந்து எதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தேவன் வந்து நியாயத்தை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த தேவன் வந்து அன்பையும் நீதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். நீதி என்றால் என்ன, எதை குறிக்குது, நீதினா என்ன, தேவனுடைய கற்பனை நீதியாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து நீதியாக இருக்கிறார், அவருடைய வேதம் நீதியாக அவருடைய வசனம் எல்லாம் சத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த நீதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து விரும்புகிறவராக இருக்கிறார். அதில் வந்து தேவனுடைய குணம் அவருடைய கற்பனை வந்து உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 7:9. தேவன் என்னன்னா அவருடைய தேவனுடைய குணத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாரு. அந்த குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவருடைய கற்பனைகளை நம்ம வந்து கை கொள்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய கற்பனைகளை நம்ம வந்து கை கொள்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா 1000 தலைமுறைக்கு அவர் வந்து இந்த உடன்படிக்கை தயவையும் குறித்து அவர் வந்து இதை வந்து மாற்றுறதே இல்லை. அவர் வந்து இந்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உடன்படிக்கை தயவையும் வந்து காக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது எப்போ நம்ம நல்லவங்களாக இருக்கிற நேரத்தில் அவர் செஞ்சுட்டு இருந்தாரா அப்படின்னு பார்த்தோன்னா
அடுத்து ரோமர் 5:8 என்ன சொல்லுது? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து நம்ம மேலே வந்து அன்பு காட்டியிருக்கிறாரு. நம்ம பாவிகளாக இருந்து அப்படின்னா நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பாவிகளாக இருக்கிற நேரத்தில் நம்ம மனம் வருந்தி தேவனிடத்தில் வரும்பொழுது தேவன் வந்து அன்பு காட்டிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம். தேவன் வந்து அவருடைய ஊழியம் செய்த நாட்களிலும் தேவன் என்ன காரியத்தை என்ன குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்த்த பிரகாரமாக தேவன் வந்து நம்ம வந்து நியாயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து விரும்புகிறார். அந்த நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பிறருக்கு நம்ம பெற்றுக்கொண்ட நியாயத்தை பிறருக்கும் நம்ம வந்து நியாயமான விதத்தில் எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். இந்த தேவனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய மகத்துவமான இந்த அன்பு நம்மளை வந்து என்ன செய்ய ஏவுது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இயேசுவின் போதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 43 48 வரை உள்ள வசனங்கள் இந்த காரியத்தை கண்டிப்பாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்? நம்மளை வந்து யாராவது நேசித்தா அவங்கள வந்து நம்ம வந்து நேசிக்கணும், நம்மளை யாராவது பகைச்சாங்கன்னா நம்மளும் அவங்கள வந்து பகைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலகம் சொல்லுது. அதை இன்றைக்கி மீதமானவர் என்று சொல்லுகிற நம்ம மத்தியிலையும் அந்த ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குணம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் நம்ம பார்க்கலாம். 43வது வசனத்தை வாசிங்க. இது வந்து இன்றைக்கி நம்ம இது கேள்விப்பட்டிருக்கோம், அப்படி தானே? இதுதான் இன்றைக்கி உலகம் சொல்லித்தரது. இன்றைக்கி இதை நம்ம ஒரு வேளை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால், அப்படி நம்ம இதை கேட்டு இதே மாதிரி செய்கிறவர்களாக இருந்தால், நம்ம தேவன் என்ன சொல்கிறாரு, நம்ம எதை செய்யணும்னு தேவன் சொல்கிறாரு அப்படின்னா 44வது வசனத்தை வாசிங்க. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்றைக்கி சத்துரு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? பக்கத்து வீட்டுக்காரனா? சத்துரு அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? வேறு எதாவது பிரச்சனையாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, வேறு நம்முடைய வளர்ச்சியில் நம்மளை வந்து தடை பண்ணுறவங்கள இவன் எனக்கு சத்துருவாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தால் அதில் வந்து ஒருவேளையே பொறாமைப்பட்டு அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து சத்துருவாகவே இதை இருந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னும் இவன் எப்போ அழிஞ்சு போவான், இவன் இருக்கவே கூடாதுன்னு யாராச்சும் நம்மளை பற்றி சொல்லியிருக்காங்கங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டால் அவங்களெல்லாம் மனசில் வந்து சத்துருக்களாகவே வச்சுட்டே இருப்போம், அப்படி தானே? இன்னும் வேறு யாரை சத்துருன்னு சொல்லி வச்சுருக்குறோம்? சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக நேரத்தில் ஜெபம் ஆண்டவரே என்னுடைய சத்துருக்களுக்கு என்னை தப்புவேன், இவங்களுக்கு என்ன நீங்களாக்கி ரட்சியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஜெபித்திருக்கிறாரு. நம்ம வந்து இதில் வந்து சத்துரு அப்படின்னு சொல்லிட்டு யாரையெல்லாம் நம்ம இப்படி எந்த லிஸ்ட்டில் இது ஒரு பெரிய பட்டியலே நம்ம போடலாம். சத்துருன்னு சொல்லிட்டு யாரையாவது நம்ம நினச்சிருக்கோமா, யாரை வச்சுருக்குறோம் அப்படின்னு. அப்படி ஒருவேளை யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எல்லாரையும் நம்ம என்ன செய்யணுமா? நம்ம சொன்ன இந்த பட்டியல் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையுமே வந்து நம்ம வந்து சிநேகிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார பாடம் நமக்கு வந்து கற்றுத்தருது. நம்ம நியாயம் செய்கிறதுனா என்ன? நம்ம வந்து சத்துருக்களை சிநேகிக்கிறது. நம்ம எவ்விதத்தில் யாரை வந்து என்ன சத்துருன்னு நம்ம சொல்லி வச்சுருக்கிறோமோ அவங்கள வந்து நம்ம நேசிக்கிறதும் சிநேகிக்கிறதும் தான் நம்ம வந்து நியாயம் செய்கிறதா இருக்கிறது. உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கள். இன்றைக்கி யாராச்சும் நம்மளை வந்து சபித்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? பதிலுக்கு சபிக்கிறோமா? வேறு அதான தீர்வு. அப்படி ஒருவேளை நம்ம அப்படி செய்கிறவர்களாம் இருந்தாலும் தேவன் நமக்கு என்ன சொல்லித்தர்றாருன்னா, சபிக்கிறவர் அவங்க அப்படி ஒருவேளை நம்மளை சபிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க தேவன் என்ன செஞ்சார்? அவங்க வந்து அறியாமையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, இவர்களை மன்னியோன்னு சொன்னார்ல, அதே மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து விரும்புகிறாரு. நம்மளை எவ்விதத்தில் எந்த காரியத்தினால பகைக்கிறவர்களாக இருந்தாலும் நம்ம வந்து எவ்விதத்துலேயும் எந்த காரியத்தையும் அவர்களுக்கு நம்ம வந்து தீமையாக செய்யவே கூடாது. அவர்களுக்கு நம்ம நன்மையான காரியங்களை மட்டுமே தான் நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
தேவன் கற்றுத்தரார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக அப்படிப்பட்ட மக்கள் ஒருவேளை உங்களை வந்து அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களால உங்களுக்கு கஷ்டம் வருது, நீங்கள் வந்து நெருக்கப்படுறீங்க, ஒடுக்கப்படுறீங்க, அதனால மன வேதனைக்குள் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குணநலங்களோடு யாராவது இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். எந்த காரியத்திற்கும் நம்ம வந்து அதுக்கு வந்து சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் செய்கிறவர்களாக நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறாரு. நம்ம நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கு 15வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்படி நம்ம செய்கிறதுனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். நம்ம இப்படி நன்மை செஞ்சோம் அப்படின்னா தான் தேவனுடைய பிள்ளையாக நம்ம மாற முடியும். நம்ம இதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டு தேவன் எனக்கு நன்மை செய்ய அறிவிச்சிருக்காருன்ட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை செஞ்சுட்டு சத்துருவை சிநேகிக்காமலும் நம்முடைய சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்காமலும் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யாமலும் அவர்களுக்கு ஜெபிக்காமலும் நம்ம ஒருவேளை இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தேவன் இந்த வசனத்தில் நமக்கு வந்து கற்றுத்தருகிறார். இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளை நேசிக்கிறவர்களே நம்ம நேசிப்போம். நமக்கு மற்ற உலக பிரகாரமான மக்களும் இதை தான் செய்கிறாங்க. அதே காரியத்தை தான் நம்மளும் இன்றைக்கி செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா நம்ம வந்து தேவனுடைய புத்திரராக இருக்கணும். அப்படின்னா தேவன் வந்து பூரண சர்க்குணராக இருக்கிறார். நம்மளும் அப்படி இருக்கணும். அப்படின்னா இந்த நீதி உள்ள தேவன், அதை நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவன், நம்மளும் அதே தேவன் செய்த அதே நியாயத்திலும் நீதியிலும் நடக்கணும் அப்படின்னு தான் அவரும் விரும்புகிறார். அந்த காரியத்தை நம்மளை வந்து தேவனிடத்திலிருந்து பலனை பெற்று செய்கிறதுக்கு நம்ம வந்து அவரிடம் வந்து கேட்டுக்கொள்ளணும். நம்ம இன்றைக்கி அவரிடம் போனால் அவர் வந்து நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் வந்து ஆயத்தமாய் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தில் வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இவர் வந்து நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் வந்து தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக தான் அவர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து மன உருக்கம் உள்ளவர். நம்ம வந்து இன்றைக்கி ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் செய்யலையே, நம்ம எப்படி நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும், நான் எப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை நன்மையை செய்ய முடியும், நியாயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருவேளை நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னா தேவன் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் இரக்கமும் உள்ள தேவனாக அவர் வந்து இருக்கிறார். அவர் எப்பவுமே ஒரு நன்மையான காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து மீறி எந்த காரியத்தையுமே தேவன் வந்து செய்யவே மாட்டார். அதே மாதிரி தேவன் கற்றுக் கொடுத்த இந்த நியாயத்தை நீதியும் நம்ம செஞ்சு இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட இந்த குணநலங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்மளும் அபியாசித்து பிறருக்கும் இதை வந்து பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வளமும் நம்மளை பார்க்குறவங்க இவர்கள் வந்து மீதமான திருச்சபையின் விசுவாசிகள், இவர்கள்ட்ட இந்த குணங்களெல்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த நல்ல குணநலங்களை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும். தேவன் வந்து நீதியையும் அவர் வந்து நம்மள்கிட்ட வந்து விரும்புகிற